வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கேலா கெஸ்ஸிங். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 27/8/2025 இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டிஎலுடைய ட்ரா, அதாவது தனலட்சுமியோட ட்ரா இருக்குது. இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, என்னம்மா நம்பர்கள் நமக்கு மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி வந்து தனலட்சுமி தான் அடிச்சிருக்காங்க. நான் போன வாரமே நமக்கு வந்து என்ன எடுத்து கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு 976ன்னு கொடுத்துருந்தாங்க. அது மாதிரி ஏதாவது இந்த வாரமும் நமக்கு மேட்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தொடர்ச்சியாக வந்து 9 நம்பரை நமக்கு பேஸ் பண்ணி ஆடினாங்க. நமக்கு ஃபஸ்ட்டு வந்து 900ன்னு கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் 906ன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டு நம்பருமே கொஞ்சம் மேட்ச் ஆன மாதிரி தெரிஞ்சது. பட் இந்த வாரம் ஏதாவது மேட்ச் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அதை தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுறதுக்கும் கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் 27/8/2025 இந்த மாதிரி நம்பர்கள் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது, கணக்கு வருதுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். எனக்கு இந்த மாதிரியான நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எப்படி பார்த்தாலுமே நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தான் இந்த இடம் நம்ம மேட்ச் பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு வருதா அப்படிங்கிறதையும் மெயினாக பாருங்கள். எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அது என்ன மாதிரி நம்பர்கள் வருது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்கிறோம். அதே மாதிரி நமக்கு இந்த 27ஆம் தேதி இல்லையா இன்றைக்கி, அது மாதிரி ஏதாவது நமக்கு மேட்ச் ஆகிறக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ட்ரான் வந்து உங்களுக்கு தனலட்சுமியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்றதை பார்ப்போம். ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் 055ன்னு கொடுத்துருக்குறாங்க இல்லையா. 055 எதுலேயும் நமக்கு ஏதாவது டபுள்ஸ் அடிக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. அது போக நமக்கு 939ங்கிறது நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு. போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் 976. அது போக டிஎல்ஓடைய நமக்கு 15வது ட்ராவும் போயிட்டுருக்கு. சரிங்களா, நம்ம இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் இன்னும் கூட கொஞ்சம் பெஸ்ட்டாக வரக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுங்க. ஏன்னா 055, 939, 976, 15 + 16ன்னு கூட வைக்கலாம். ஏன்னா ஒரு 2 3 ட்ராக்கு கொஞ்சம் இதாக போயிருந்தது, மாற்றி கூட கொடுக்கலாம். அந்த மாதிரி வரக்கும் வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கும் அது மாதிரி நம்பர்கள் கொஞ்சம் மேட்ச் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் நாளைக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அப்படின்னா எனக்கு ஒரு சில நம்பர்கள் பர்டிகுலராக மேட்ச் ஆகிற மாதிரி தான் தெரியுது, அதுக்கு கொடுப்போம். அதே மாதிரி நம்முடைய அதிர்ஷ்ட நாள் காட்டி நீங்கள் யாராவது பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள். நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, முழுக்க நம்ம உங்களுக்காக மட்டும்தான் அதை நம்ம அதை வேத ஜோதிடமே படித்தோம். ஏன்னா உங்களுக்கு வந்து நான் தான் முதல்ல வந்து நம்ம தான் சொல்லலாம், முதல்ல நம்ம வந்து காசு கொடுத்து கணிச்சிட்டு இருந்தோம் ஒரு ஜோதிடர்கிட்ட. அது வந்து நம்மளால் அந்தளவுக்கு மாதம் 6000 கொடுக்க முடியுமானா முடியாது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த செலவு பண்ண காசை நல்ல ஒரு பெரிய இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து படிச்சுட்ருக்கோம். கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறக்காக தான் கண்டிப்பாக நம்ம அதை செய்வோம். செம்மையாக ஒரு மேட்ச் ஆகும், அருமையாக ஒரு கொடுப்போம். சரிங்களா, அதனால் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்ஷன் மட்டும்தான் கொடுக்குறோமா அப்படின்னா கிடையாது. உங்களுடைய ராசியான நம்பர் என்ன, உங்களுடைய ராசியான கலர் என்னன்னு கொடுக்குறோம். இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணால் நல்லாயிருக்கும், என்ன பண்ணக்கூடாது, உங்கள் தொழில் என்ன எப்படி அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கும், அஷ்டம சனி காலங்களில் எப்படி இருக்கலாம், அதே மாதிரி ஜென்ம சனி காலங்களில் எப்படி இருக்கும், குரு பயிற்சி எப்படி இருக்கும், ராகுகேது பயிற்சி இருக்கும், சனி பயிற்சி எப்படி இருக்குங்கிற நிறைய விஷயங்களை உங்கள் கூட நம்ம ஷேர் பண்ணிட்டு வரோம். அது உங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கை விட உங்களுக்கு தான் ரிவ்யூஸ் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா நான் அது நீங்கள் பார்க்குறதுனால எனக்கு நிறைய வியூஸ் வந்து நான் கோடி கோடியாக சம்பாரித்து அம்பானி மாதிரி செட்டில் ஆகணும்னா அது கிடையாது. அதுக்காக உங்களை பாருங்கள் நான் சொல்ல வரல. சரிங்களா, அது நான் முதல்ல சொல்லலாம். அதில் மிஞ்சி போனால் ஒரு 1000 வியூஸ் வருது, அதுக்காக நம்ம வந்து அதில் வச்சு கோடீஸ்வரன் ஆயிடலாம், அது கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, அதை நீங்கள் பார்க்குறது மூலிமா உங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் அதிகமாக ப்ளே பண்ணலாமா இல்லை கம்மியாக ப்ளே பண்ணலாமா, இன்றைக்கி இந்த விஷயத்தை செய்யலாமா செய்யக்கூடாதா, இந்த விஷயத்தை இன்றைக்கி நடக்குமா நடக்காதா, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் நம்ம சொல்கிறேன். இன்றைக்கி வந்து உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்குவீங்க. உங்களுடைய ராசிக்கு என்ன இருக்குது, உங்கள் ராசிக்குள்ளே சந்திரன் இருக்காரா இல்லையா, ஒரு ராசிக்கு வெளியில் அஷ்டம சனியாக இருக்காரா, அஷ்டமத்தில் இருக்காங்களா இல்லையா, இது சந்திராஷ்டமம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கணும்னா இப்படி தான் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி இன்றைய நாளில் உங்களுக்கு வந்து சோர்வாக இருப்பீங்களா, சங்கடமாக இருக்குமா, மன ரீதியாக கஷ்டங்கள் இருக்குமா அப்படிங்கிற எல்லா ப்ரெடிக்ஷனும் யார் சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு ராசி பலன் தான் சொல்லும் இல்லையா. அந்த ராசி பலன் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். அதை நீங்கள் வந்து தவிர்த்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். அதனால தான் சொல்கிறேனே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் இன்றைக்கி அதிகமாக ப்ளே பண்ணி நஷ்டப்பட்டாலும் அதுக்கு வந்து பொறுப்பு நாமளாக தான் இருக்கும். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, அது மாதிரி விஷயங்கள் டைமில் நீங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைக்கி உனக்கு சந்திராஷ்டமம் செய்யக்கூடாது அப்படின்னா செலவு அதிகமாக இருக்கும் அப்படின்னு அதிலே சொல்லிடுவோம். அப்போ ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் யாருக்கு செலவு நல்லாயிருக்கும், யாருக்கு வந்து அதிகமாக வந்து லாபம் கிடைக்கும், இதெல்லாம் நம்ம தெளிவாக சொல்லும்போது உங்களுக்கு அது புரிஞ்சிடும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். அதனால தான் சொல்கிறோம். சரிங்களா, அதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டு ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 735ன்னு அடிச்சிருக்காங்க, 900ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 907ன்னு அடிச்சிருக்காங்க, 976ன்னு அடிக்காங்க. அது மாதிரி நமக்கு இந்த பெண்டிங் நம்பர் பார்த்தலாம். ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் வந்து 1ஆம் நம்பர் ஏ போர்டில் 7, பி போர்டில் 23, சி போர்டில் வந்து உங்களுக்கு 8 நாளாக பெண்டிங். அடுத்து 2ஆம் நம்பர் எடுத்திங்கன்னா 2ஆம் நம்பர் ஏ போர்டில் 16, பி போர்டில் வந்து 2, சி போர்டில் 3. 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 13, பி போர்டில் வந்து 0, சி போர்டில் நமக்கு 2. அடுத்து வந்து 4 நம்பரை பொறுத்த வரைக்கும் 4 நம்பர் ஏ போர்டில் வந்து உங்களுக்கு 3, பி போர்டில் 7, சி போர்டில் 1. அடுத்து வந்து 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் ஏ போர்டில் 22, பி போர்டில் 4, சி போர்டில் 17.
அடுத்து 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் ஏ போர்டில் 10, பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9, சி போர்டில் 6. அதே மாதிரி 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 7ஆம் நம்பர் ஏ போர்டில் 19, பி போர்டில் 6, சி போர்டில் வந்து நமக்கு 14, 4ஆம் நம்பர். அடுத்து வந்து 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர் ஏ போர்டில் 9, பி போர்டில் 1, சி போர்டில் வந்து நமக்கு 7. அடுத்து 0 பொறுத்த வரைக்கும் 0 ஏ போர்டில் வந்து 0, பி போர்டில் 15, சி போர்டில் 0. அடுத்து வந்து 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் ஏ போர்டில் 1, பி போர்டில் 11, சி போர்டில் 9. இவ்வளோ தான் பெண்டிங் நம்பரு. இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்திருக்கோம். இதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வரக்கான வாய்ப்புகளும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறவங்க பார்க்கலாம். ஏன்னா இதில் வந்து 2 போர்டு பெண்டிங் நம்பர்னு எப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா 5ஆம் நம்பர் பெண்டிங்கில் இருக்குது. 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 22 நாளாக ஒரு போர்டு பெண்டிங்கில் இருக்குது. அதே மாதிரி 17 நாளாக ஒரு பெண்டிங்கில் இருக்குது. அதே மாதிரி 9ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதுவும் நமக்கு பக்கமாக தான் பெண்டிங். நான் இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ போர்டில் 10 நாளாகவும் பி போர்டில் வந்து கிட்டத்தட்ட 9 நாளாக இருக்குது. நாளையோட சேர்த்துனா 10 நாளாக பெண்டிங் வந்துடும். 2 போர்டு பெண்டிங், அதுவும் நமக்கு டக்குன்னு வந்து உட்காந்துரும். அதே மாதிரி தான் இப்போ பெண்டிங் நம்பரு வைஸாக பார்க்கும்போது நமக்கு இந்த 6, 5, 7ஆம் நம்பர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக 7ஆம் நம்பரும் கொஞ்சம் பெண்டிங் நம்பராக தான் இருக்குது. நான் ஏ போர்டுலேயும் கொஞ்சம் 19 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. அதையும் நம்ம கனெக்ட் பண்ணணும். 0வும் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏ போர்டில் வந்து நமக்கு வரல, பி போர்டில் வந்து 11 நாளாகவும், சி போர்டில் வந்து 9 நாளாகவும் இருக்குது. பட் அதுவும் நமக்கு பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் தான் இருக்குது, பார்த்துருவோம். அதே மாதிரி பவர் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங் 8ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் 5ஆம் நம்பருக்கு 0க்கான வாய்ப்பு. எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் 2ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 6ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. ஆக்சுவலாக இது மாதிரி வரக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பவர் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் 352, 235, 523, 625, 562, 256, 635, 526, 653, 562 இது மாதிரி நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. பட் உங்கள் கணக்கில் எப்படி வருதுங்கிறதையும் பாருங்கள். எனக்கு இதில் டவுட்டில் இருக்கக்கூடிய நம்பர்னு ஒரு சில நம்பர் இருக்குது. 5ஆம் இருங்க சொல்லிடுறேன் அதையும். அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 35, 32, 52, 23, 36, 62, 26, அதே மாதிரி 25, 35, 63, 65, 53, 23, 65, அதே மாதிரி 63. நேற்று நம்ம என்ன சொன்னோம், ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லைங்க. நம்ம என்ன சொன்னோம், என்ன தான் நம்ம கணக்கு வந்தாலும் எனக்கு ஒரு சில கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக உதைக்குதுங்க. அதில் வந்து 1, 9, 3ங்கிற நம்பர் மேட்ச் ஆகும். இது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். அதே தான் நமக்கு நடந்துச்சு. நம்ம வந்து என்ன சொன்னால், நம்ம என்றைக்குமே வந்து ஒரு விஷயத்த ஒரு நம்பர் டவுட்டில் இருக்குது, இது வரும் அப்படின்னு நம்ம எப்போயுமே மென்ஷன் பண்ண மாட்டோம். அதையும் மீறி நமக்கு நேற்று ரொம்ப ரேராக நம்ம எதுக்கு பண்ணோன்னா, எனக்கு நல்லா தெரியும் அந்த நம்பர் வரப்போகுது அப்படின்னு. அதனால தான் நம்ம அந்த நம்பரை மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நான் கொடுத்தேன். காரணம் என்னென்னா, கண்டிப்பாக அது மாதிரியும் ஆடுவாங்க. ஏன்னா ஸ்ரீ சக்தியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நம்ப முடியாது. ஒரு வேளை அவங்க அப்படியே ட்விஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம என்ன நம்பர் எடுத்திருக்காங்களோ அது அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே வந்து பவர் வச்சுருவாங்க. அந்த மாதிரியும் நமக்கு நிறைய நாள் நடந்திருக்கு. அதனால தான் நான் கொஞ்சம் முன்கூட்டியே ஜாக்கிரதையாக நான் என்ன பண்ணிட்டேன், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு 93ங்கிற நம்பரும் மேட்சாக இருக்குது, வாய்ப்பு இருக்குங்க. யாராவது இருக்குதுன்னா எடுத்துங்க. அதனால தான் நம்ம பவரில் டேரெக்டாக அப்படியே பவரில் 93க்கான வாய்ப்பு இருக்கும். அதே தான் இங்கேயும் நம்ம எழுதியும் கொடுத்தோம், 93க்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு. சரிங்களா? என்ன காரணம்னா, எனக்கு நமக்கு தெரிய வரைக்கும் இப்படி தான் ஆடுவாங்கங்கிற ஒரு கணக்கு இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி இன்றைக்கி வந்து 939. சரிங்களா? இப்போ இதில் வந்து நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரி வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கு. 9க்கு 3, 3க்கு 3, 3க்கு 9. சரிங்களா? அதே மாதிரி 5ஆம் நம்பர் 9க்கு 5, அதே மாதிரி 3க்கு 5, 9க்கு 5 இந்த மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து 2ஆம் நம்பர் 9க்கு 2, 3க்கு 2, 9க்கு 2. அதே சேம் மெத்தட் 6ஆம் நம்பர். இது மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்கும். உங்களுக்கு இது மாதிரி கணக்கு வந்துருச்சு அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இன்றைக்கெலாம் எனக்கு டவுட் இல்லை, இதுக்குள்ளேயே மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் எனக்கு காமிக்குது. உங்களுக்கு கணக்கு வருதான்றதையும் பாருங்கள். 3, 5, 2, 6ங்கிற இந்த நம்பருக்குள்ளேயே அதிகமாக மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள்.